Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டை வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா முட்டை வெடித்து முட்டை உள்ளெல்லாம் தண்ணி போயிடும். அதே சமயம் முட்டையும் வெளியே வந்துடும். உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா முட்டையோ தோலோடு சேர்ந்து உறிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி முட்டை அவியும் போது பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் உப்பு சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நீங்கள் பாயில் பண்ணி பாருங்கள். முட்டை வந்து வெடிச்சே இருந்தாலும் நல்லா இந்த மாதிரி வெளியில் வராமல் நல்லா அவிஞ்சு வந்துடும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த டிப்ஸை ஒரு தடவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். முட்டை வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சுடு தண்ணியை கீழே ஊற்றிடணும். ஊற்றிட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா முட்டையை அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் செஞ்சு நம்ம உரிச்சிட்டோம்னா முட்டை வந்துட்டு வலுவலுன்னு வந்துடும். வந்துட்டு முட்டையும் ஓடுமா ஒன்றா ஒட்டி வராது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழம்புல வந்து வெண்டைக்காய் சேர்க்க யோசிப்பாங்க. ஏன்னா அது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கிறதுனால. அந்த மாதிரி நீங்கள் எந்த குழம்புல வேணாலும் வெண்டைக்காய் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சட்டியில் வந்து குழம்பு வைக்க போகிறீங்களோ அதில் வந்து வெண்டைக்காயை ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கிறங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகி வெண்டைக்காய் சுருண்டு வந்தாலே போதும். ரொம்ப வந்துட்டு ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. கலர் சேஞ்ச் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெண்டைக்காய் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ வந்து எண்ணெயிலேருந்து இந்த வெண்டைக்காவை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி பொரிச்சிட்டு அப்புறமா நீங்கள் வந்துட்டு சாம்பாரோ மீன் குழம்போ எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி பொரித்து சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவோட கலர் சேஞ்ச் ஆகாது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவும் வந்துட்டு நல்லா ருசியாகவும் இருக்கும். அந்த வெண்டைக்காய் பொரிச்ச எண்ணெயில் வந்துட்டு குழம்பு தாளிக்கும் போது மனமும் நல்லாவே இருக்கும். இப்போ பொரிச்ச வெண்டைக்காயை நம்ம எப்பவும் போல் குழம்பு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு அதுக்கு தேவையான தண்ணி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கடைசியாக வந்து சேர்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து ருசியாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விம் லிக்விட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சாதாரண கேப்போடு தான் அந்த விம் லிக்விட் கிடைக்கும். அதை என்ன பண்ணுவோம்னா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நிறையவே வேஸ்ட் ஆகும். நம்ம எல்லா பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் மறந்துட்டு கூட கீழே எடுத்து ஊற்றிடுவோம். அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நிறையவே நடக்கும். அந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு பாடி வாஷ், ஹேண்ட் வாஷ் அப்படி இல்லைன்னா சானிடைசர்லாம் இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோசில் டைப்பில் தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம அதே பாட்டிலில் கூட நம்ம கலந்து வச்சுக்கலாம். சானிடைசர், ஹேண்ட் வாஷ் பாட்டிலில் கூட. அப்படி இல்லைன்னா அதே விம் லிக்விட் பாட்டிலில் வந்துட்டு கரெக்ட் சைஸுக்கு நம்ம வந்துட்டு அந்த டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரா மாதிரி, அதை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த நோசல் மட்டும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விம் லிக்விட் யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு பாட்டில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா திருப்பி வந்து பாட்டிலில் வந்து விம் லிக்விட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பேக்கெட்டில் வரும்போது நம்ம அதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா 2 தடவை மிக்ஸ் பண்ணுற மாதிரி வருது. கிட்டத்தட்ட 1 லிட்டர் நமக்கு லிக்விட் கிடைக்கும் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வேஸ்ட்டும் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரே ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். ப்ரஷ்ஷு, அப்புறம் ஸ்டீல் ப்ரஷ்ஷு, அப்புறம் ஸ்க்ரப்பர் எல்லாமே வச்சுருக்கேன். இந்த ஸ்டீல் ப்ரஷ்ஷில் உள்ள தண்ணி வடிகிறதுக்காக கம்ஃபர்ட்டோட ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி அந்த ஸ்டீல் ப்ரஷ்ஷை அதில் வச்சுருக்கேன். இந்த டிஷ்வாஷர் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா வாங்கி 5 வருஷம் ஆச்சு. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. உங்களுக்கு லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லிக்விட் செட் பண்ணும்போது நம்ம ப்ரெஷ் பண்ணி எடுக்கும்போது அதிகமான லிக்விட் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த நோசல் பக்கத்துலேயே ஒரு ரப்பர் பேண்டும் போட்டு வச்சுருக்கேன். ப்ரெஸ் பண்ணும்போது கம்மியாக வரும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த டிஷ்வாஷர் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி கலெக்ட் ஆகும். அதை வந்து இந்த மாதிரி டெய்லி ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கிடலாம். அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் பரோட்டா வாங்கினாலும் சரி, வீட்டில் பரோட்டா செஞ்சாலும் மீதம் வரதை ஃப்ரிட்ஜில் வைப்போம். அது திருப்பி சூடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹார்டான பரோட்டாவை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஒவ்வொரு பக்கமும் அதில் கொஞ்சம் நேரம் ஜஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தவாவில் போட்டு நம்ம சூடு பண்ணோம்னா பரோட்டா அப்போ செஞ்ச மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டேஸ்ட் இருக்கும், மனமும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் ஊற்றணும்னு கூட அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி சூடு பண்ணிங்கன்னா பரோட்டா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.
இப்போ இதே பரோட்டா பார்த்தீங்கன்னா மென்று சாப்பிட முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு வயசானவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து ஆவியில் வேக வச்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேக வைக்கும்போது பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். சேம் டைம் வந்து முறுமுறுப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா தவாவில் போட்டு சூடு பண்ணால் தான் அந்த முறுமுறுப்பு கிடைக்கும் பரோட்டாவில். இப்போ பாருங்கள், பரோட்டா 2 பக்கமும் வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு பரோட்டா கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி தண்ணியில் ஒவ்வொரு பக்கமும் முக்கி விட்டு ரொம்ப நேரம் தண்ணியில் வந்து முக்கி எடுக்காது. ஜஸ்ட்டு ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு செகண்ட் அந்த மாதிரி நினச்சி எடுத்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே நீங்கள் பழைய சப்பாத்தியை சூடு பண்ணுறீங்கன்னா தவாவில் சப்பாத்தி போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு சூடு பண்ணால் போதும். தண்ணியில் போட்டு முக்கி எடுத்து சூடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எப்போதும் வீட்டில் சப்பாத்தி மாவு உருட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் மாவு வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது போக மொத்த மாவுலையும் வந்துட்டு விட்டு சப்பாத்தி மாவை எடுத்து உருட்டுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம மொத்த மாவில் சப்பாத்தி மாவு விட்டு எடுக்கும்போது அதோட ஈரப்பதத்தினால மாவு மொத்தமே கட்டிப்பட்டுரும். ஸோ மாவு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அப்படி வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம வீட்டில் சால்ட் பெப்பருக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா பாட்டில், அதில் வந்துட்டு மாவு வச்சுட்டு இந்த மாதிரி தூவி விட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு பரத்துனீங்கன்னா மாவு வேஸ்ட் ஆகாது. ஸோ கவுண்டர் டாப்பும் வந்து அழுக்காகாது. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி பாட்டில் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. உங்ககிட்ட வந்து ஏதாவது பழைய ஐஸ்கிரீம் டப்பா இருந்தால் கூட அதில் வந்து மூடியில் இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு சப்பாத்தி மாவு உருட்டும் போது நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மூடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அடைச்சி வச்சிட்டிங்கன்னா வீணாக போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி உருட்டும் போது அடியில் பேப்பரோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு துணியோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி உருட்டுங்க. அப்போ உங்களுக்கு கவுண்டர் டாப் வந்துட்டு சீக்கிரம் அழுக்க ஆகாது. நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜஸ்ட் அந்த துணியை எடுத்து தள்ளி விட்டுட்டாலே போதும். நமக்கு வந்து கவுண்டர் டாப் க்ளீன் ஆயிரும். நம்ம சப்பாத்தி போட்டு அந்த டென்ஷனே இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக மாவாகும். அதை தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ சப்பாத்தி போட்டாலுமே இந்த இடம் நல்லா சுத்தமாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு எவ்வளோ சீக்கிரம் அரைச்சி வச்சாலும் அது புளிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இட்லி மாவு அரைச்சிட்டு நான் பாதி அளவு மாவு வந்து புளிக்காமே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மொத்தமாக நான் புளிக்க வைக்க மாட்டேன் எப்போவுமே. இப்போது அடுத்த நாளைக்கு தேவையான அளவு இட்லி சுடுறதுக்கு மாவு மட்டும் எடுத்துக்குவேன். இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்ச மாவு இருக்கும் இல்லையா, பழைய மாவு, கொஞ்சம் புளிச்ச மாவு, ரொம்ப புளிச்ச மாவு கிடையாது. ரொம்ப புளிச்சிருந்தா அரை கரண்டி எடுத்துக்கிறோங்க. இப்போ இது வந்து ஓரளவு புளிச்ச மாவு தான். அதுலேருந்து நான் ஒரு கரண்டி மாவு வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இந்த மாவுக்கு ஏற்ற அளவு சோடாமா சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இட்லி மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிருவேன் மொத்த மாவுக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம 1 வீக் வரைக்கும் வந்து இட்லி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் ரொம்ப புளிக்காமல் மாவு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த மாதிரி புளிச்ச மாவு சேர்த்து நீங்கள் இட்லி சுட்டிங்கன்னா நைட்டு வந்து 10 மணிக்கு நீங்கள் மாவு கலந்து வச்சாலும் காலையில் 8 மணிக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு சாஃப்டான இட்லி இருக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா மாவு புளிச்சும் போகாது ரொம்ப. இப்போ இந்த மாதிரி ஓவர் நைட் மாவை வந்து ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா மாவு வந்து கரெக்டாக புளிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி புளிச்ச மாவு வந்து உப்பி இருக்கும்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே பூ மாதிரி நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து இட்லி ஊற்றணும். ஸோ அந்த மாதிரி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இட்லி கொஞ்சம் கல் மாதிரி ஆயிடும். இப்போ பாருங்கள், நான் ஊற்றிலேயே உங்களுக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. இப்போ தட்டு ஃபுல்லாக மாவை ஊற்றிக்கிறலாம். ஊற்றிட்டு நம்ம எப்பவும் போல் 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கிறலாம் இட்லியை. இப்போ பாருங்கள், இட்லி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இட்லியை எடுத்துட்டு உடனே வந்து தட்டிலேருந்து எடுக்காதீங்க. நல்லா தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறமா வந்து இட்லி எடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இட்லி உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் கிரைண்டர் யூஸ் பண்ணாமல் மிக்சிலேயே மாவு அரைச்சா எந்த அளவுக்கு சாஃப்டாக இட்லி சுடலாங்கிற டீட்டெயில் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்துருக்க இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லேட் நைட்டில் நீங்கள் வந்துட்டு மாவு அரைச்சாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான இட்லி வீட்டில் செய்யலாம். இப்போ சாஃப்டான இட்லி, அது கூட தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தடில். அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வாழைப்பூ கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். கட் பண்ணி முடித்த உடனே அந்த வாழைப்பூவோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியில்
1 ஸ்பூன் உப்பும் அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு நீங்கள் வாழைப்பூவை வந்து கட் பண்ணதை அதில் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சே ஆகாது. சப்போஸ் உங்ககிட்ட வந்துட்டு அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் வாட்டரில் வந்து உப்பு மஞ்சள் போட்டுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். அந்த மாதிரி சேர்க்கும்போது வாழைப்பூவோட கலர் சேஞ்ச் ஆனாலும் திருப்பி அந்த கலர் நமக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பிசைஞ்சு விட்டு கழுவுனோம்னா அந்த கலரெல்லாம் போயிட்டு நார்மல் கலர் வந்துடும். நம்ம கட் பண்ணும்போது எப்படி கலர் இருந்ததோ ஸோ அதே கலர் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கட் பண்ணும்போது எந்த கத்தியில் கட் பண்ண போகிறீங்களோ எந்த கட்டிங் போர்ட்லேயும் கட் பண்ண போகிறீங்களோ ரெண்டுலேயுமே எண்ணெய் தடவி வச்சுக்கிறோங்க. ஸோ அந்த மாதிரி தடவும் போது பார்த்தீங்கன்னா வாழைப்பூவோட அந்த கரை வந்து கொஞ்சம் கூட அதில் ஒட்டாது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரியான நிறைய கிச்சன் டிப்ஸ் என்னோடய சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸும் என்னோடய சேனலில் இருக்குது. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.